ஹலோ மக்களே, டே 15 டேபிள்ஸ் பற்றி பார்த்தோம். இன்னைக்கு டே 16 லிஸ்ட் குரூப் பற்றி பார்க்க போகிறோம். வெப்சைட்டில் இருக்கிற லிஸ்ட் ஆஃப் ஐட்டம்ஸை ஆர்கனைஸ்டாக ஷோ பண்ண லிஸ்ட் குரூப்பை யூஸ் பண்ணுறோம். இட்ஸ் அ பாப்புலர் மெனு used for creating menus and collection of links or ordered list with highlighting active states னு சொல்லலாம். இதுவும் ஒரு UI எலிமெண்ட் தான். இப்போ இதோட இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன் பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், ஆர்கனைஸ்ட் கண்டென்ட். லீனியர் ஃபார்மேட் such as menus, to-do list or navigation லிங்கா ஒரு கண்டென்ட்டை ஆர்கனைஸ்டாக ப்ரெசென்ட் பண்ண லிஸ்ட் குரூப்பை யூஸ் பண்ணுறோம். செகண்ட் ஒன், என்ஹான்ஸ் யூசர் இன்டராக்ஷன். செலக்டிங் ஆர் எடிட்டிங் ஆன இம்பார்ட்டண்ட்டான கிளிக்கபிள் ஆக்ஷன்ஸ் ட்ரிகர் பண்ணுற இன்டராக்டிவ் எலிமெண்ட்ஸ் தான் இந்த லிஸ்ட் குரூப். தேர்ட் ஒன், ப்ரொவைட் ஸ்ட்ரக்சர். விஷுவலி அப்பீலிங்காகவும் ஒரு யூனிஃபார்மான வேலையும் ஐட்டம்ஸை ஒரு ஸ்ட்ரக்சராக டிஸ்பிளே பண்ண லிஸ்ட் குரூப் யூஸ் ஆகும். ஃபைனலி, நேவிகேட்டிங் மெனு. ஒரு வெப்சைட்டில் டிஃப்ரெண்ட் செக்ஷன் ஆஃப் பேஜில் இருக்கிற ஒரு பாயிண்ட்டையும் நேவிகேட் பண்ணுற ஒரு லிங்கை டிஸ்பிளே பண்ணவும் இந்த லிஸ்ட் குரூப் யூஸ் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள், கண்டென்ட் லிஸ்ட் லைக் ஆர்டிகல்ஸ், ப்ராடக்ட்ஸ் ஆர் கான்டாக்ட்ஸை லிஸ்ட் ஆஃப் ஐட்டமாக ஷோ பண்ண இந்த எலமெண்ட்டை யூஸ் பண்ணுறோம். ஒரு லிஸ்டில் இருந்து மல்டிபிள் ஐட்டமை செலக்ட் ஆர் செக் பண்ணவும் யூசருக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். லிஸ்ட் குரூப் பற்றி ப்ரீஃபான ஐடியா கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் டே 17 நியூ டாப்பிக்கில் உங்களை சந்திக்கிறோம். பாய்.